வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து ஜூனியர் இன்ஜினியர், டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட், கெமிக்கல் சூப்பர்வைசர் அண்ட் மெட்டலாஜிக்கல் சூப்பர்வைசர், இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் இந்தியா ஃபுல்லா 7934 வேகன்சிஸ்க்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்ல டிப்ளமோ முடிச்சவங்க இல்லைன்னா பிஇ பிடெக் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிப்ளமோ பிடெக் பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் பிஎஸ்சி படிச்சவங்களுமே இதுல ஒரு சில போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ அதை பத்தி இந்த வீடியோ நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஜூனியர் இன்ஜினியரா ஷார்ட்டா வந்து ஜேஇன்னு சொல்லுவாங்க. டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நடுவில் வந்து நான் டிஎம்எஸ்ன்னு சொல்லுவேன், சிஎம்ஏன்னு சொல்லுவேன். அது என்னன்னு உங்களுக்கு புரியணும், அதுக்காக தான். ஓகே. ஸோ இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் பேட்டர்ன், CPT 1 CPT 2க்கான சிலபஸ், இதுக்கு முன்னால எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, இப்போ வந்து எவ்வளவு சேஃப் ஸ்கோர் எடுத்து அவங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் CPT 1க்கான 100 டே டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஒரே வீடியோல கொடுக்குறதுனால வீடியோ லென்த்தா தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிய வரும். ஓகே. இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஜூலை 30 ஸ்டார்ட் ஆக போகுது. ஆகஸ்ட் 29 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போடுறேன். எக்ஸாம் டேட் கேட்டீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, இனிமேல் தான் சொல்லுவாங்க. ஆனா மினிமம் ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ல இருந்து 5 மாசத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரயில்வேல இருந்து வந்த ஏஎல்பி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப் இந்த 3 ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே வந்து இன்னும் எக்ஸாம் டேட் சொல்லல. அதோட எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு எக்ஸாம் இருக்கும். அப்படின்னால மினிமம் 4ல இருந்து 5 மாசம் வரைக்கும் டைம் இருக்குது. ஓகே. நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால வந்து இதுல நல்ல மார்க் எடுக்க முடியும். அடுத்ததா இதுக்கான கரெக்ஷன் விண்டோவுமே வந்து கொடுப்பாங்க. நீங்க ஒருவேளை அப்ளை பண்றப்ப தப்பா அப்ளை பண்ணிட்டீங்க, ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட் 30 இருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 1/1/2025 இந்த டேட்ல இந்த ஏஜ் இருக்கணும். யூஆர் இடபிள்யூஎஸ்னா 18ல இருந்து 36க்குள்ள இருக்கணும். ஓபிசினா 39க்குள்ள இருக்கணும். SC/SCனா 41க்குள்ள இருக்கணும். எக்ஸாக்டா டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஆர் இல்லைன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கீங்கன்னா 2/1/1989க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். 1/1/2007க்கு முன்னால பிறந்தவங்களா இருக்கணும். அதே மாதிரி ஓபிசி கேட்டகரினா 2/1/1986க்கு அப்புறம் பிறந்தவங்களாகவும் 1/1/2007க்கு முன்னால பிறந்தவங்களாகவும் இருக்கணும். எஸ்சி இல்லைன்னா எஸ்டி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 2/1/84க்கு அப்புறம் பிறந்தவங்களாகவும் 1/1/2007க்கு முன்னால பிறந்தவங்களாகவும் இருக்கணும். இந்த 2 டேட் ஆஃப் பர்த் ரெண்டு டேட்டுக்குள்ள உங்களோட டேட் ஆஃப் பர்த் வருது அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். ஓகே. ஸோ இன்க்ளூடிங் ஏஜ் ரிலாக்சேஷனோட சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன். இதுலயே நீங்க வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா இதுல ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ ஏஜ் லிமிட் சொல்லியிருக்கணும், அதை விட வந்து 10 வயசு உங்களுக்கு அதிகமா இருக்கலாம். ஓகேவா. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாம். இப்போ டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் அதாவது டிஎம்எஸ் போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்க இல்லைன்னா பிஇ பிடெக் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள். எனி டிசிப்ளின் கொடுத்துட்டாங்க. ஓகே. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாருமே எலிஜிபிள் தான். இந்த போஸ்ட்டுக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகே. அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியருக்குன்னு தனியாகவும் போஸ்ட் இருக்குது. அது ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். ஜூனியர் இன்ஜினியர்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ எல்லா கேட்டகரிஸ்க்கும் சேர்த்து நான் வந்து இதுல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். இதுக்குமே வந்து நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும், இல்லைன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அது எந்த டிபார்ட்மெண்ட்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், மெஷினிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், டூல்ஸ் அண்ட் மெஷினிங், டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுமே எலிஜிபிள் தான். ஓகே. ஸோ அது போக இன்னும் நீங்க வேற ஏதாச்சும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இதுல இந்த லிஸ்ட்ல கொடுக்காத வேற ஏதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜேஇ போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லாட்டா கூட இந்த டிஎம்எஸ் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா தான் இருக்க போறீங்க. ஓகே. அதனால இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பர்டிகுலரா ஜேஇக்கு மட்டும்னு கேட்டீங்கன்னா இந்த இதுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. இப்போ நான் வந்து ஜேஇக்கும் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் டிஎம்எஸ்க்கும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஓகே. ரெண்டுக்குமே சேர்த்தே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸோ இல்லைன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ முடிச்சிருக்கணும். மினிமம் 45% வந்து மார்க் எடுத்திருக்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். கெமிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய அந்த ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ல ஏதாச்சும் ஒன்று கவர் ஆகிற ஃபீல்ட்ல வந்து நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே. அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா பெயிண்ட்ஸ் அண்ட் கரோஷன் ப்ரிவென்ஷன், பாலிமர்ஸ், இந்த 3ல ஏதாச்சும் ஒரு பிரான்ச் வந்து கவர் ஆகணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய
கெமிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ சி பிளஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குதுல்ல, அதுல ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எனி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டலார்ஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி வந்து பாத்தீங்கன்னா மெட்டலார்ஜிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய டிகிரி படிச்சவங்க தான் எலிஜிபிள். இந்த ஃபீல்டுல நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து எசென்சியல் தான். ஸோ அடுத்ததா வந்து டிசேபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்குமே வந்து இதுல குவாலிஃபிகேஷன் உண்டு. அதாவது பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க வந்து இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ விஐ அப்படின்னா வந்து விஷுவலி இம்பேர்டு, அதுல பினா பிளைண்ட், எல்வினா லோ விஷன், ஹெச்ஐனா ஹியரிங் இம்பேர்டு, டினா டெஃப், ஹெச்ஹெச்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், எல்டினா லோகோமோட்டர் டிசேபிலிட்டி, ஓஏனா ஒன் ஆர்ம், ஓஎல்னா ஒன் லெக், அதுக்கப்புறம் ஓஏஎல்னா ஒன் ஆர்ம் லெக், அதுக்கப்புறம் பிஎல்னா போத் லெக். இந்த மாதிரி இதுல ஷார்ட்டா கொடுத்துருக்கிறது, அதாவது இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன்ல ஷார்ட்டா தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இதுல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான எலிஜிபிலிட்டி இருக்குது. இப்போ ஜூனியர் இன்ஜினியர்லேயே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஜெனரல் சர்வீஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இஎம்யூ டிஆர்எஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, இதுல ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாக்டா எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்டா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பேஜ் நம்பர் 41 பாருங்க. பிடபிள்யூ கேண்டிடேட் எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்துருமேஷ் அபிஷியல் டெலகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்க அதுல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒருவேளை அந்த லிங்க் ஓப்பன் ஆகல அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா டெலகிராம்ல சந்துருமேஷ் அபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். அதுல 50,000 பேருக்கு மேல இருப்பாங்க. அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய அப்டேட் கொடுப்போம். ஓகே, அதுல நீங்க இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கான பிடிஎஃப் வந்து எடுத்துக்கலாம். அதுல 41வது பேஜ்ல இருந்து நீங்க பாருங்க. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எந்த லெவல்ல வரும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இப்ப லெவல் 7, லெவல் 6 அப்படிங்கிற மாதிரி 2 இருக்குது. லெவல் 7 அப்படின்னா உங்களுடைய இன்ஹேண்ட் சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 60,000க்கு மேல இருக்கும், 60,000 65,000க்கு மேல இருக்கும். லெவல் 6 அப்படின்னா 50,000க்கு மேல இருக்கும். ஓகே, இன்ஹேண்ட் சேலரி கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் மாசத்துல இருந்து சொல்றேன், ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு சம்பளம் இருக்கும், அடுத்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கறத நீங்க வந்து கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இதுல பிடபிள்யூ கேண்டிடேட்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ விஐ கேட்டகரியில் இருக்கவங்க இதுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்கு எலிஜிபிளோ அதை மட்டும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க எலிஜிபிளா, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெச்ஐ கேட்டகரியில டிஹெச்எஸ்ல இருக்கிறவங்க எலிஜிபிள், இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்க செக் பண்ணணும். அதே மாதிரி எல்டி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஓஎல், டிடபிள்யூ, ஏஏவி கேட்டகரியில இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓஎல் கேட்டகரியில இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அடுத்ததான் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனா தனித்தனியா நீங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல 41வது பேஜ்ல இருந்து பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்க எதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா 2-3 போஸ்ட்டுக்கு ஒரு சிலர் எலிஜிபிளா இருப்பீங்க. அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு ரீஜியன்லயுமே எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். இப்போ ஆர்ஆர்பி அகமதாபாத்துக்கு வந்து இதுல இருக்குது. அதே மாதிரி ஆர்ஆர்பி சென்னைக்கும் இருக்கும், திருவனந்தபுரத்துக்கு இருக்கும், பெங்களூர், அந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். அதுக்கு எவ்வளவு வேகன்சி அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல 46வது பேஜ்ல இருந்து பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஜெனரல் சர்வீஸ்ல வந்து இதுக்கு வந்து யூஆர் கேட்டகரியில அகமதாபாத் ரீஜியன்ல சொல்றேன். யூஆர் கேட்டகரியில வந்து 6 வேகன்சி, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1, இந்த மாதிரி டோட்டலா வந்து 15 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பிடபிள்யூடிக்கு தனியா வேகன்சி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி சென்னை ஆர்ஆர்பிக்குள்ளதை வந்து நான் இதுலயே கொடுத்துருக்கேன். ஓகே, பட் நீங்க நோட்டிபிகேஷன்ல பாருங்க, உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ சென்னை ஆர்ஆர்பியில மட்டுமே டோட்டலா 652 வேகன்சிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 10% வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஆர்ஆர்பிலே இருக்குது. ஸோ நல்ல வேகன்சி தான். இதுக்கு நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனண்டா சென்னையிலே வந்து, அதாவது சென்னை ரீஜியன்லேயே வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான இன்ஹேண்ட் சேலரி பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லெவல் 6 அப்படின்னா உங்களுக்கு 50,000க்கு மேல மாச சம்பளமே இருக்கும். லெவல் 7 அப்படின்னா 60-65,000க்கு மேல இருக்கும். ஓகே, இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிபிடி இருக்கும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதுல குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிபிடி 2 இருக்கும். இது வந்து பிரிலிம்ஸ் தான். ஓகே, இதுல எடுக்கிற மார்க் வச்சு ஃபைனலா செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இதுல நல்ல மார்க் எடுத்தா தான் நீங்க சிபிடி 2 எழுத முடியும். ஓகே,
சிபிடி 2ல எடுக்கிற மார்க் வச்சு அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்க போகுது. அதுல நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ல உங்களோட நேம் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுல மெடிக்கல் டெஸ்ட் அந்த அளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. இப்போ இதுல வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி இதுல சொன்னேன்ல, அதாவது இந்த இடத்துல வந்து B1, B1, C1, B1 கொடுத்திருந்தாங்க. இது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படிங்கறத வந்து இதுல கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப A3 அப்படின்னா வந்து உங்களோட ஐ விஷன் எப்படி இருக்கணும், அதாவது வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து கிளாஸ் யூஸ் பண்றீங்க, அதாவது ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றீங்க, அதாவது கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். கண்ணாடி போட்டிருக்கிறப்போ வந்து டிஸ்டன்ட் விஷன் வந்து 6/9 6/9 இருக்கணும். நியர் விஷன் 0.6 இருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் விஷன் தேவைப்படும், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மீசோபிக் விஷன் எல்லாம் தேவைப்படுது. ஓகே, இதுல எதுவும் குறைபாடு இருந்தாலுமே நீங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இப்ப C1 ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே கண்ணாடி போட்டிருக்கிறப்போ 6/12 6/18 இருந்தா போதும், 0.6 வந்து நியர் விஷன் இருந்தா போதும். இதுக்கு வந்து கலர் பைனஸ் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. ஓகே, சோ இதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க, நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறது வந்து இதை வச்சும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இது ஒவ்வொருத்தருக்கும் சொல்றது பாசிபிள் கிடையாது. ஏன்னா நிறைய வித்தியாசமான போஸ்ட் இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கான குரூஷியல் டேட் நீங்க வந்து SC ST OBC EWS அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் வந்து 29/8/2024 இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கணும். ஓகே, ஏன்னா நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறப்ப இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. சோ நீங்க SC ST இருந்தீங்கன்னா இங்கிலீஷ்ல உங்களோட சர்டிபிகேட்ல உங்களோட நேம் எல்லாமே இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி இருக்குது, இந்த டேட்டுக்கு முன்னால இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை, எப்போ வாங்கியிருந்தாலும் ஓகே தான். OBC அப்படின்னா நீங்க இந்த பினான்சியல் இயர்ல ஒன்னு வாங்கிக்கோங்க. SSCல ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனா ரயில்வேல அப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது கரெக்டா தெரியல. சோ அப்படினாலும் நீங்க வந்து இந்த பினான்சியல் இயர்ல 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த டேட்டுக்கு முன்னால ஆகஸ்ட் 29க்கு முன்னால சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. ஓகே, EWSக்குமே அதே மாதிரி இதே பினான்சியல் இயர்ல 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கிக்கோங்க. ஓகே, சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல CPT 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். CPT 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகே, இது நீங்க வந்து ஒரு எக்ஸாம் சென்டர்ல போய் ஆன்லைன்ல எழுதுற மாதிரி இருக்கும். அங்க கம்ப்யூட்டர் கொடுத்துருவாங்க, அதுல வந்து கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு ஒவ்வொன்றுக்கும் 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கறத சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம் லாங்குவேஜ் தமிழ்லயுமே இருக்கும். ஓகே, தமிழ்லயே நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இதுல வந்து ப்ராப்ளம் வர போறது கிடையாது. இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். சோ இப்போ இதுல வந்து டோட்டலா 100 கொஸ்டின் கேட்கறாங்க. 100 கொஸ்டினுக்கு வந்து 90 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. இதுல என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்கன்னா மேத்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின், ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின், GKல இருந்து ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து 15 கொஸ்டின், ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின் கேட்கறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னால தெரியாத கொஸ்டினை சும்மானாலும் அட்டன் பண்ணக்கூடாது. ஓகே, சோ இந்த 100 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க தான் CPT 2க்கு போவாங்க. ஓகே, இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கறது வந்து நோட்டிபிகேஷன்லயே தெளிவா என்னென்ன டாபிக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அரித்மெட்டிக்கும் உண்டு, அட்வான்ஸ் மேத்ஸும் உண்டு. ஓகே, நம்பர் சிஸ்டம், LCM and HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மென்சுரேஷன், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேத்ஸ்ல வரக்கூடிய அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி, இது எல்லாமே உண்டு. ஓகே, அதே மாதிரி ரீசனிங்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில டாபிக்லாம் ரீசனிங்ல உள்ளது மேத்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கேலண்டர், கிளாக், இதெல்லாம் வந்து ரீசனிங்ல உள்ளதுதான். ஓகே, பட் நம்ம கோர்ஸ்ல தெளிவா டீச் பண்ணிருக்கோம். நம்ம கோர்ஸ்ல இந்த எல்லா டாபிக்குமே அவைலபிளா இருக்குது, அதை மட்டும் பார்த்தா போதுமானது. ஸோ ரீசனிங்ல வேற என்னென்னலாம் இருக்குதுன்னா அனலாகி, ஆல்பபெட்டிக்கல், நம்பர் சீரிஸ், கோடிங், டிகோடிங், சிமிலாரிட்டிஸ், டிஃபரன்சஸ், சிலாகிசம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், கிளாசிபிகேஷன், இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே நம்ம கோர்ஸ்ல தெளிவா டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன், இது வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல உள்ளது. ஸோ அங்கேயும் மாத்தி கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி இது எல்லாமே மேத்ஸ் ரீசனிங்ல உள்ள டாபிக் தான். இது எல்லாமே நம்ம கோர்ஸ்ல தெளிவா டீச் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும். இதுல ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் கொஸ்டின் ஈஸியா தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜிகேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல எல்லாமே வரும். கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே வரும். ஜெனரல் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும். ஓகே, இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னால 2019 இதே ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு. அப்போ சென்னை ஜோன்ல எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருந்தாங்க CPT 1க்கு அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். யூஆருக்கு வந்து 69 அவுட் ஆஃப் 100. ஓகே, 100 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்குக்கு மேல எடுத்தவங்க எல்லாருமே வந்து CPT 2க்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க. OBCக்கு 65, SCக்கு 59, STக்கு 49, PWDக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 தான் இருந்திருக்கு. EWS கேட்டகரி அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணல, அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே, அதனால EWS வந்து இதுல இல்ல. சோ இப்போ
நீங்க வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணா உங்களால வந்து சிபிடி 1ல கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க எவ்வளவு டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 மார்க்குக்கு மேல டார்கெட் பண்ணுங்க. ஆனா 90க்கு மேல எடுக்கிறது பாசிபிள் தான். அவுட் ஆஃப் 100 சொல்றேன் சிபிடி 1ல. ஓகே, இப்ப இதுல ஜிகேல ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து நீங்க ஒரு 10 கொஸ்டின் கரெக்டா போட்டீங்கன்னா போதுமானது. சயின்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின் கரெக்டா போடுங்க. ரீசனிங்ல ஃபுல்லாவே நீங்க கரெக்டா போட முடியும். பட் இருந்தாலும் 23ன்னு வச்சிருக்கேன். மேத்ஸ்ல வந்து 30க்கு 28 வந்து கரெக்டா போடுங்க. அதுலயே நீங்க ஃபுல் மார்க் எடுக்க முடியும். மேத்ஸ் ரீசனிங்ல ஃபுல் மார்க் கண்டிப்பா எடுத்தாகணும். சயின்ஸ்லயுமே நீங்க நல்ல மார்க் எடுக்கணும். ஜெனரல் அவேர்னஸ்ல ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சா கூட போதுமானது. ஓகே, சோ இது பாசிபிள். நீங்க இதையே கூட டார்கெட்டா வச்சுக்கலாம். 90க்கு மேல எடுக்கணும் அப்படிங்கறதே வந்து டார்கெட்டா வச்சுக்கலாம். நான் சொல்ற டைம் டேபிள கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது பாசிபிள் தான். ஓகே, நீங்க வந்து நம்ம டைம் டேபிள எங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸை வச்சு தான் ஃபாலோ பண்ணணும். சோ அதுக்கு நீங்க நம்ம கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும். நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து 1499 ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2000க்கும் அதிகமான வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. இது வரைக்கும் இந்த கோர்ஸ்ல படிச்சவங்க 1000க்கு அதிகமான பேர் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து செலக்ட் ஆகி போயிருக்காங்க. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் 1000 பேருக்கு மேல செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இந்த கோர்ஸ்ல வெறுமனே இந்த ஜேஇக்கான சிலபஸ் மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஜேஇக்கு நான் டெக்னிக்கல் சிலபஸ் இருக்கும். டெக்னிக்கல் போர்ஷன் நீங்க தான் படிச்சுக்கணும். ஓகே, சிபிடி 1க்கான சிலபஸ் கம்ப்ளீட்டா இருக்கும். சிபிடி 2ல டெக்னிக்கல் சிலபஸ் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம கோர்ஸ்ல வீடியோஸ் இருக்காது. நான் முன்னாலே கிளியரா சொல்லிடுறேன். ஓகே, சோ இந்த ஜேஇக்கான சிலபஸ் மட்டும் இல்லாம ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸும் இருக்கும். எஸ்எஸ்சில வரக்கூடிய சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸும் இதுல இருக்கும். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். இதுல வந்து 2000க்கு அதிகமான வீடியோஸ், பிடிஎஃப், அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸுமே உங்களுக்கு வந்து தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். எல்லாமே பேசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். உங்களுக்கு எக்ஸாம்ல எந்த லெவல்ல கேட்பாங்களோ அந்த லெவல் வரைக்கும் டீச் பண்ணிருப்போம். ஸோ இப்போ இதை எப்படி நீங்க பே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்க நம்ம ஆப்பை வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, டவுன்லோட் பண்றதுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க், iOS ஆப்க்கான லிங்க், வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க iOS ஆப்போ வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கோட கொடுத்து தான் லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல கூட சந்துரு மேசன் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வந்துடும். அதிலே நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டேரக்டா நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. உங்களோட நேம், மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபி அதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு கீழே கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வரும். அதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499 வித் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸோட சேர்த்து பாத்தீங்கன்னா 1538 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட எஸ்எம்எஸ் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்புக்கு வந்து பே பண்ற லிங்க் வந்துடும். ஓகே, பேமெண்ட் லிங்க் வந்துடும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து நீங்க நெட் பேங்கிங் மூலமாவோ இல்லைன்னா யூபிஐ மூலமாவோ இல்லைன்னா கார்டு மூலமாவோ பே பண்ணிக்கலாம். பே நவ் அப்படிங்கறத கொடுத்து பே பண்ணுங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸை திரும்ப ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதுக்குள்ள இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர் வரும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கு தனியா வெளியில ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 டேக்கான டைம் டேபிள் இருக்கும். அந்த பிடிஎஃப் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கனாலும் வச்சுக்கலாம். அடுத்ததா ரீசனிங்க்கு தனியா ஃபோல்டர் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தனியா ஃபோல்டர் இருக்கும். சயின்ஸுக்கு தனியா ஃபோல்டர் இருக்கும். மேத்ஸுக்கு தனியா ஃபோல்டர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கும் தனியா ஃபோல்டர் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு வீடியோ தான் இருக்கும். அந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அந்த சிலபஸுக்கான மொத்த வீடியோவும் எந்த ஃபோல்டர்ல இருக்குது அப்படிங்கறதான் சொல்லியிருப்பேன். ஓகே, அதனால ஒரு வீடியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைச்சிடாதீங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. இப்போ டைம் டேபிளை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டைம் டேபிள்ல வந்து நான் இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூட் பண்ணல. பட் நீங்க டெய்லி ஒரு வீடியோ ரெண்டுலயுமே பார்க்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேல டாப் 80 ஸ்டாட்டிக் ஜிகேல டெய்லி ஒரு வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே வரணும். ஓகே, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2024 இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி ஒரு வீடியோ. எக்ஸாம் எந்த மந்த் சொல்றாங்களோ அந்த மந்த்துக்கு முந்தின மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட்டா பாத்துறணும். நம்ம கோர்ஸ்ல இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் போதும். வேற எதுவும் சோர்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் நாங்க மந்த்லி வீடியோஸ் ப்ரொவைட் பண்றோம், பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றோம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல ஒரு சிலருக்கு இந்த கன்ஃபியூஷன் வரும். அதுல 2 பேர் டீச் பண்ணிருக்கீங்க, யாரோட வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் பை சந்துரு சார் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர்ல இருக்கக்கூடியதை பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே கொஸ்டின் இருக்கும். அட்வான்ஸ் மேத்ஸ்க்கு மேத்ஸ் பை மனோ சார் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர்ல இருக்கதை பாருங்க. ஓகே, சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கறத வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து
டே 1ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் சீரிஸ், அதாவது ரீசனிங்ல நம்பர் சீரிஸ்ல 5 வீடியோ இருக்கு. அதுல ஒரு வீடியோ பார்த்தா போதும். மேத்ஸ்ல வந்து பர்சன்டேஜ்ல வந்து 10க்கு மேல இருக்கும், 12 வீடியோ இருக்குது. அதுல ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் டேல பார்த்தா போதும். அதே மாதிரி அல்ஜிப்ராவுமே நீங்க பேரலா படிக்கணும். ஓகே, அரித்மெட்டிக் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேத்ஸ் ரெண்டுமே வந்து பேரலா கொண்டு போங்க. ஸோ அதுல ஒரு வீடியோ பார்க்கணும். இது போக என்ன பண்ணணும், ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு வீடியோ பார்க்கணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல ஒரு வீடியோ பார்க்கணும். டோட்டலா ஒரு நாளைக்கு 5ல இருந்து 6 வீடியோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறீங்க. ஒரு வீடியோக்கும் ஒரு மணி நேரம் நீங்க கண்டிப்பா கொடுத்தாகணும். ஸோ 6ல இருந்து 8 மணி நேரம் டெய்லி படிச்சீங்க அப்படின்னா 100 டேஸ்ல சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனா எக்ஸாமுக்கு இன்னும் அதிகமா டைம் இருக்குது. உங்களால டைம் கம்மியா தான் கொடுக்க முடியுது. ஒரு நாளைக்கு என்னால 5 மணி நேரம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சம் பொறுமையா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆனா நான் கொடுத்துருக்கிற ஆர்டர்ல எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். இதுல அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான், அதாவது 31வது நாள்ல இருந்து உங்களுக்கு சயின்ஸ் ஆட் ஆகுது. ஓகே, பிசிக்ஸ் வந்து ஒரு வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் பயாலஜில ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அடுத்து வந்து இன்னும் 2 வீடியோ ஆட் ஆகுது. அப்ப இன்னும் கொஞ்சம் நீங்க டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு டைம் கம்மியா இருந்தாலுமே நீங்க 100 நாள்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சிலபஸை 120 நாள் 150 நாள்ல கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை, அவ்வளவு டைம் இருக்குது. ஓகே, ஸோ 100 டேல உங்களுக்கு மேக்ஸிமம் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமும் கண்டிப்பா டைம் இருக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி வந்து படிங்க. ஓகே, 100 நாள்ல இதை நீங்க படிக்க வேண்டாம். ஏன்னா இதுல வந்து அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும், கம்மியான கொஸ்டின்ஸ் வரும். ஆனா கம்மியா படிச்சு அதிகமா மார்க் எடுக்கக்கூடிய போர்ஷன் எல்லாமே நான் 100 டேல கம்ப்ளீட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பாருங்க. இதுக்குமே நம்ம கோர்ஸ்ல வீடியோஸ் இருக்குது. இப்ப புதுசா தமிழ்லயுமே வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்க இந்த 100 டே கிட்ட வர்றப்போ இதுக்கு எல்லாமே தமிழ்லையும் கொடுத்துருவோம். ஸோ அதை மட்டும் பார்த்தா போதுமானது. ஓகே, அடுத்ததா வந்து நீங்க பிராக்டிஸ் அதிகமா பண்ணணும். இப்ப மேத்ஸ்ல வந்து நான் ஒரு 200 வீடியோ கொடுத்துருக்கோம்னா அந்த 200 வீடியோ பார்த்தா மட்டும் போதாது. அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ண தான் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் ரீசனிங்க்கும். ஓகே, இதுக்கு நான் தனியா டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்றேன். அது எனக்கு கிடைச்ச உடனே நான் கண்டிப்பா கொடுப்போம். ஓகே, கொடுத்துட்டு தனியா இன்ஃபார்ம் பண்ணுவேன். அட்லீஸ்ட் டெலகிராம் சேனல்லையாவது இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிட்டு அதுல வந்து செக்ஷனல் டெஸ்ட், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வந்து நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா பிராக்டிஸ் பண்ணுங்க. பர்டிகுலரா சயின்ஸ்ல எப்படி கேட்கறாங்க அப்படிங்கறது வந்து பாத்துக்கோங்க. ஓகே, நீங்க இதுல வந்து YCT அப்படிங்கக்கூடிய ஒரு புக் இருக்கும், அதை வாங்கிக்கலாம். ஓகே, தமிழ்ல உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, இங்கிலீஷ்ல தான் கிடைக்கும். இந்த எக்ஸாம் வந்து தமிழ்ல நடந்தாலுமே இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானுமே இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிடைச்சா மொத்தமா அதோட PDF நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்றேன். இப்போ CBT 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து டோட்டலா 150 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வந்து 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இதுல என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வரும்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 15 கொஸ்டின். அதே சிலபஸ் தான். அந்த CBT 1க்கு என்ன சிலபஸ் வந்து அதே சிலபஸ் தான் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு. இதுல 15 கொஸ்டின் கேட்கறாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இருந்து 15 கொஸ்டின். இதுல கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்கறாங்க. என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்கறாங்க. இது எல்லாமே நான் டெக்னிக்கல் போர்ஷன். டெக்னிக்கல் எபிலிட்டில இருந்து 100 கொஸ்டின் கேட்கறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த நான் டெக்னிக்கல் போர்ஷனுக்குமே நம்ம கோர்ஸ்ல வீடியோஸ் அவைலபிளா இருக்குது, அதை மட்டும் பார்த்தா போதுமானது. ஆனா டெக்னிக்கல் போர்ஷனுக்கு நீங்க செல்ஃபா தான் படிச்சுக்கணும். சிலபஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். அந்த சிலபஸை நீங்க உங்களுடைய காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கான புக்ல இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் படிச்சா போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே வந்து ஒவ்வொரு விதமா சிலபஸ் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பா யாராலையுமே வந்து டீச் பண்ண முடியாது. நீங்க தான் செல்ஃபா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, வேற எதுவும் புக் லிஸ்ட் கிடைச்சா கூட நான் சொல்றேன். அது கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியல, பட் முடிஞ்சா நான் வந்து ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இதுலயுமே வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, 1/3 இதுல வந்து நெகட்டிவ் மார்க். ஸோ 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ இதுலயுமே நெகட்டிவ் மார்க் உண்டு. இதுல வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் கால்குலேட்டரும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த சிஸ்டம்லயே ஸ்கிரீன்லயே வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டரும் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வர்றப்போ அதுல வந்து வித்தியாசமான கால்குலேஷன் எல்லாமே இருக்கும். ஓகே, லாகரிதம் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது நீங்க நார்மலா சால்வ் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு விர்ச்சுவல் கால்குலேட்டருமே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த CBT 2க்கான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு CBT 1க்கு இருந்த அதே சிலபஸ் தான். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்குமே வந்து CBT 1க்கு இருந்த அதே சிலபஸ் தான். பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகே, பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதுக்குமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை மட்டும் பார்த்தா போதுமானது. அடுத்ததா பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. ஓகே, இதுக்குமே நம்ம வீடியோஸ் கொடுத்துருவோம். இது வரைக்கும் கொடுக்கல, இதுக்குமே இனிமேல் ஃபியூச்சர்ல நம்ம கோர்ஸ்ல வீடியோஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எபிலிட்டிஸ்ல அந்த 100 கொஸ்டினுக்கு நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சிலபஸ் வேரி ஆகும். அது என்னன்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால நீங்க என்ன எக்ஸாம் குரூப்ல வருவீங்க அப்படிங்கிறத பாத்துக்கலாம்.
ஏன்னா இந்த எக்ஸாம் குரூப்பை பொறுத்து தான் இந்த டெக்னிக்கல் போர்ஷனுக்கான சிலபஸ் இருக்க போகுது. இப்போ நீங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், மெஷினிங் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் மெஷினிங் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங் இன்ஜினியரிங், இதுல இருக்கக்கூடிய காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, நீங்க வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் குரூப்ல வருவீங்க. ஸோ உங்க குரூப்பை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதோட காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் குரூப்ல வருவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, காம்பினேஷன் ஆஃப் இதோட காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் குரூப்ல வருவீங்க. சிவில் இன்ஜினியரிங் அதோட காம்பினேஷன்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவில் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் குரூப்ல வருவீங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லைன்னா பிசிக்ஸ் படிச்சவங்க வந்து சிஎம்ஏ குரூப்ல வருவீங்க. அடுத்ததா டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் இன் கெமிக்கல் டெக்னாலஜி, அதாவது இது வந்து எந்த போஸ்ட்டுக்கு சொல்லியிருந்தேன், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசருக்கு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் வந்து என்னது, நீங்க வந்து இந்த கெமிக்கல் டெக்னாலஜி ஃபீல்டுல பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லைன்னா பெயிண்ட் அண்ட் கரோஷன் ப்ரிவென்ஷன், பாலிமர், இதுல ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீம்ல வந்து நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன் அவங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், அதாவது இந்த போஸ்ட்டுக்குள்ள எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல வருவீங்க, கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர் குரூப்ல வருவீங்க. ஸோ குரூப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குரூப்புக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுமே டிப்ளமோ முடிச்சவங்களுமே எலிஜிபிள்னு சொல்லியிருந்தேன். இதுல அந்த டிபார்ட்மெண்ட் நேம் வந்திருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுல ஏதாச்சும் ஒரு குரூப்பை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா சிஎம்ஏ குரூப்பா அது இருக்கக்கூடாது. சிஎம்ஏ குரூப்பை தவிர இப்ப இதுல சிஎம்ஏக்கு வந்து ஒரு குரூப் கொடுத்துருக்காங்கல்ல, சிஎம்ஏக்கு வந்து ஒரு குரூப் கொடுத்துருக்காங்கல்ல, கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், இந்த குரூப்பை தவிர வேற குரூப்ல உங்களுக்கு எந்த குரூப் தேவையோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த குரூப்ல வந்து அந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து சிவில் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் எக்ஸாம் குரூப். இதுக்கான சிலபஸ் வந்து நான் இதுல கொடுத்துருக்கேன். நீங்க அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல எடுத்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அதுல கிளியரா இருக்கும். பிரிண்ட் அவுட் வேணாலும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் அதோட ஸ்கிரீன்ஷாட் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுல வந்து சிவிலுக்கே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 24 விதமான டாபிக்ஸ் இருக்குது. அதுக்கு உள்ள சப் டாபிக் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்ததா வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் எக்ஸாம் குரூப்புக்கு வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 11 டாபிக் இருக்குது. ஓகே, அடுத்ததா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் எக்ஸாம் குரூப், இதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகே, இதுல டோட்டலா வந்து 10 டாபிக் இருக்குது. ஓகே, நீங்க நோட்டிபிகேஷன்ல பாத்துக்கோங்க, பிரிண்ட் அவுட் ஆனாலும் எடுத்துக்கோங்க. அடுத்து மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் குரூப்ல இதுல கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுலயுமே வந்து டோட்டலா ஒரு 10 டாபிக் இருக்குது. ஸோ அடுத்ததா வந்து சிஎம்ஏ எக்ஸாம் குரூப். சிஎம்ஏ எக்ஸாம் குரூப்புக்கு வந்து என்ன சிலபஸ் அப்படிங்கிறது இதுல இருக்குது. ஓகே, ஸோ நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இதுல நிறைய இருக்குது. ஒன்னே ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வீடியோ வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடும். ஓகே, ஸோ அவ்வளவு நேரம் யாரும் பார்க்கவும் மாட்டீங்க. அடுத்ததா வந்து கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர் எக்ஸாம் குரூப்புக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கறத இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்க சிபிடி 2க்கு தரவா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தான் இதுல உங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும். ஏன்னா சிபிடி 2ல 150க்கு 100 மார்க் வந்து டெக்னிக்கல் சிலபஸ் தான். ஸோ அந்த சிலபஸ் தான் இதுல நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ சிபிடி 2க்கான கட் ஆஃப் இதுக்கு முன்னால இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ மொத்தமே 150 மார்க் தான் எக்ஸாம். ஆனா 604 530ன்னு வருது. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து மெரிட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவல் மார்க் கிடையாது. அந்த மார்க்குக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி இந்த மாதிரி 600 550 அந்த மாதிரி மாறுது. ஓகே, பட் நம்ம இந்த மாதிரி கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்காம எக்ஸாக்டா எவ்வளவு மார்க் எடுத்தா என்னால செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா நீங்க யூஆர்னா 100க்கு மேல எடுக்கணும், இடபிள்யூஎஸ் ஓபிசினா 95க்கு மேல எடுக்கணும், எஸ்சி எஸ்சினா 90க்கு மேல எடுக்கணும். இது வந்து சிபிடி 2ல அவுட் ஆஃப் 150 நீங்க இந்த மார்க் எடுக்கணும். இவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னா உங்களால வந்து இதுல போஸ்டிங் வாங்கி செலக்ட் ஆகி போக முடியும். ஓகே, இப்போ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பிடபிள்யூடி இல்லைன்னா ஃபீமேல் இல்லைன்னா டிரான்ஸ்ஜெண்டர் இல்லைன்னா எக்ஸோரிஸ்மல் இல்லைன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கிறவங்க இல்லைன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ்ல இருக்கீங்க, இது இடபிள்யூஎஸ் கிடையாது, இது வேற. ஓகே, இதுக்கு தனியா சர்டிபிகேட் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா பே பண்ணணும் அப்ளை பண்றப்போ. ஆனா நீங்க சிபிடி 1 அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த 250 ரூபாயுமே அவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, அதே மாதிரி மற்ற கேட்டகரியில இருக்கவங்க இப்போ வந்து ஓபிசி, அதுக்கப்புறம் யூஆர், அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ், இந்த 3 கேட்டகரியில இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும் 500 ரூபா பே பண்ணணும்.
ஸோ அந்த 500 ரூபாயிலுமே நீங்கள் சிபிடி 1 அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் 400 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இதில் 100 ரூபா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பட் பே பண்ணுறப்போ ஃபுல்லாக பண்ணிடணும், ரீஃபண்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோவை எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தமிழில் இந்த எக்ஸாமுக்கு எந்த யூடியூப் சேனலுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு எலிஜிபிளா இருக்க மாட்டாங்க, வியூஸ் வராது அப்படிங்கிறனால. பட் முடிஞ்ச அளவு நம்ம இதில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க, பிஎஸ்சி படிச்சவங்க இருப்பாங்க, அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.